ரோகிணி, இந்த உலகமே அப்படித்தான். நாம எப்போ விழறமோ அதோட இந்த நட்பு உறவு எல்லாம் போயிடும். ஏதோ ஒண்ணு ரெண்டு உண்மையா இருக்கு. தங்கறதுக்கு கூட இடம் எதுவும் இல்லை. ஒரு ஹோட்டல்ல தங்கினா கூட கையில காசு தான் அவகிட்ட. இப்ப அவங்க பண்ண தப்புதான நிலைமையில இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த விஷயத்துல உண்மையிலே தப்பு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சதுனால நீ சொல்லாம மறைச்சிருக்க. தப்புதான்ப்பா. அதான் என் ஃப்ரெண்ட், என்னால அவளை விட்டு கொடுக்க முடியல. ஒரு ஃப்ரெண்டா நமக்கு நல்ல பேர் வரணும்னா பரவாயில்ல, ஆனா கெட்ட பேர் வரக்கூடாது. அவங்க இங்க தங்க வச்ச பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். முத்தன குடும்பத்துக்கும் நமக்கு ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். அதை மனசுல வச்சுக்கோ. அது கேட்டுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. இப்படி ஒரு பிரச்சனை வந்துட கூடாதுன்னு நான் கிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன். வீட்டுல உண்மையை சொல்லுடின்னு. முஸ்லிம் கிட்ட உண்மையை சொல்லிருந்தா அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அவங்க விட்டுக்கவே மாட்டாங்க. இருக்கு. இதான் ரோகிணி, இதுல 10,000 பணம் இருக்கு. பணத்தை வச்சுக்கோ. இதை தவிர என்னால வேற எந்த உதவியும் பண்ண முடியாது. உனக்கே தெரியும், எனக்கும் விஜயாவுக்கும் ஒரு மனசங்கடம் ஆயிடுச்சு. இப்படி நீங்க தங்கினா அவன் என் மேல இன்னும் கோவப்படுவா. அப்புறம் எப்பவுமே நாங்க பேசிக்க முடியாம போயிடும். எங்க விஷயத்துல விஜயா நடந்துகிட்டது எனக்கு பிடிக்கிறதா. ஆனாலும் 30 வருஷமா அவ எனக்கு ஃப்ரெண்ட். அவளை நான் மொத்தமா ஒதுக்கிடவும் முடியாது. இப்பதான் உன்னை இங்க தங்க வச்ச அவளை நான் பழிவாங்கிறதுக்காக ஒன்னு இங்க தங்க வச்ச மாதிரி ஆயிடும். ஆமாமா, பார்வதிக்கு மாற்றுக்கும் ஒரு சின்ன விருப்பம் இருக்கு. அதை நினைச்சு பார்வதி அடிக்கடி வருத்தப்படுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பழைய மாதிரி பேசுவாங்கன்னு நம்புறாங்க. இப்ப உங்களை இங்க தங்க வச்சா அது நடக்காமலே போயிடும். நான் அதுக்காக மட்டும் சொல்லல ரோகிணி. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் உன்னை ரொம்ப நல்லவிதமா நினைச்சிட்டு இருந்தேன். என்னாலதான் விஜயாவே உனக்கு பழக்கமானா. ஆனா நீ யாருக்குமே உண்மையா இல்லாம போயிட்ட. நாம செய்யற தப்ப சூழ்நிலை மேல போடக்கூடாதுமா. நீ நினைச்சிருந்தா ஆரம்பத்திலேயே உண்மை உன்னதான் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடினா. ஆனா நீ பண்ண துரோகத்தை அவளால தாங்கிக்க முடியல. உன்னை மன்னிப்பாளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது உன் வாழ்க்கை. என்ன பண்ணணும்னு நீதான் முடிவெடுக்கணும்.